ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. NFT, கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின், அது இதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஹைப் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு அடிப்படையான புரிதல் நமக்கு முக்கியம். ஸோ இது NFTனா என்ன, இதில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன, இதில் இருக்கிற ஆபத்துகள் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நிறைய பேர் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது டிஜிட்டல் மணி, அதாவது எந்த ஒரு அரசாங்கத்தாலும் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய டிஜிட்டலாக உருவாக்கப்பட்ட அந்த பணம், அதுதான் கிரிப்டோ கரன்சி. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரிப்டோ கரன்சி இருக்குது. பிட்காயின் அப்படிங்கிறது முதலாவது உருவாக்கப்பட்டது. அப்புறம் எத்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்ஜ் காயின் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்குது. இந்த கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்குவாங்க இல்லையா, அதை பதிஞ்சு வைக்கிறதுக்காக ஒரு லெட்ஜர் பயன்படுத்துவாங்க. யார் யார்கிட்டருந்து யார் யார்கிட்ட போயிருக்குது அப்படின்னு சொல்லி அதை தான் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிளாக் செயின் அப்படிங்கிறது இந்த கிரிப்டோ கரன்சியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இதில் இந்த ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தட்ட போயிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிவு பண்ணப்படுது இல்லையா, அதுதான் டோக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் NFT, நான் ஃபஞ்சபிள் டோக்கன். ஸோ பேசிக்கலி இது கிரிப்டோ கரன்சியில் டிரான்சாக்ஷனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ரைட், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொன்னால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்கள் கையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க. பேங்க்கில் போய் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுறீங்க. அல்லது ஒருவேளை நீங்கள் பேங்க்கில் இருக்கிறீங்க, உங்களுடைய பேங்க்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்களுடைய பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ அல்லது பணத்தை போடும்போதோ பேங்க்கில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு லெட்ஜரில் அவங்க குறித்து வைப்பாங்க. முன்னாடிலாம் நோட் பேப்பரில் எழுதி வைப்பாங்க. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது. ஸ்டில் ஆனாலும் கூட என்ன செய்வாங்க அப்படின்னா அது குறித்து வைப்பாங்க. ஸோ அந்த லெட்ஜரில் அவங்க ஒரு என்ட்ரி போட்டு வைப்பாங்க. இப்போ இதில் இந்த மணி இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த மணியை டிரான்சாக்ட் பண்ணுறீங்க, இதுதான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லெட்ஜர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் செயின். அந்த லெட்ஜரில் நீங்கள் எங்கெங்கே யார் யாருக்கு என்னென்ன பணம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் பதிவு பண்ணப்பட்டிருக்குதோ, அந்த என்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த நபருக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அந்த என்ட்ரி தான் NFT, அதாவது நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கிரிப்டோ கரன்சினுடைய இந்த டிரான்சாக்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த டெக்னாலஜி இப்போ பல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. பொதுவாக மனிதர்கள் ஈஸியாக ஏமாத்துற ஒரு சில விஷயங்களில் இந்த NFT அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தினா மற்றவங்க ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறவங்களுடைய வாதம். நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஞ்சபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஞ்சபிள் அப்படின்னா இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அதாவது உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் தாள் இருக்குது, என்கிட்ட ஒரு 100 ரூபாய் தாள் இருக்குது. நம்ம ரெண்டு பேருமே அந்த ரூபாய் தாளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே சேஞ்ச் ஆகிறது இல்லை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட எத்தனை 100 ரூபாய் தாள் இருந்தாலும் அது எல்லாமே இன்டர்சேஞ்சபிள். ஸோ ஃபஞ்சபிள் அப்படின்னா இன்டர்சேஞ்சபிள், ரீப்ளேசபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் ஃபஞ்சபிள் அப்படின்னா நாட் இன்டர்சேஞ்சபிள், நாட் ரீப்ளேசபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். உதாரணத்துக்கு மோனோலிசா அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. அந்த மோனோலிசா அப்படிங்கிற படம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஒரிஜினல் காப்பி மட்டும்தான் இருக்குது. இந்த மோனோலிசா அப்படிங்கிற இந்த படத்தை இந்த உலகத்தில் வேறு எதை வச்சும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்ம எவ்வளவு தான் அதை ரொம்ப குவாலிட்டியாக ஃபோட்டோ எடுத்து அதே மாதிரி நம்ம ஒரு டூப்ளிகேட் உருவாக்குனாலும் அல்லது அதே மாதிரி அச்சு அசலாக பார்த்து இன்னொருத்தர் வரைஞ்சாலும் கூட அந்த ஒரிஜினல் மோனோலிசா படம் அப்படிங்கிறது ஒரிஜினல் தான். அந்த ஒரிஜினலை வேறு எதை வச்சும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதுதான் நான் ஃபஞ்சபிள் அல்லது நான் ரீப்ளேசபிள். ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற அந்த அர்த்தம். ஸோ இந்த NFT அப்படிங்கிறது இந்த கிரிப்டோ கரன்சியில் பிளாக் செயினில் ஒரு முறை பதிவு பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அது மாறவே மாறாது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த பதிவுகள் எல்லாமே பப்ளிக்கில் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ என்னென்ன விஷயங்கள் டிரான்சாக்ட் ஆகிருக்குது, எந்தெந்த இடத்துல அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது அப்படிங்கிறது எப்போவுமே அது அவைலபிளாக இருக்கும். எப்போவுமே அது சேஞ்ச் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அதை யார் வேணாலும் உலகத்தில் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செக்யூராக யாருமே ஏமாற்ற முடியாத ஒரு சிஸ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி கொண்டு இருக்கவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட். இந்த NFT அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா
முதல்ல வந்து அவர் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அந்த கண்டென்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு டோக்கன் கூட அட்டாச் ஆகிட்டு அப்படின்னா அது வந்து தொடர்ந்து வந்து அது போயிட்டே இருந்தாலும் அது வந்து எத்தனை பேர் அதை வந்து காப்பி பண்ணி அதை வந்து அவங்க அதை டிரான்சாக்ட் பண்ணாலும் அவர் உருவாக்குன அந்த டோக்கன் அல்லது அவர் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த விஷயம் வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரிஜினலாக வந்து இதை யார் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அல்லது ஒரிஜினலாக இது வந்து யாருக்கு வந்து இந்த பர்டிகுலர் கண்டென்ட் அல்லது இந்த பர்டிகுலர் ஆர்ட் வந்து சொந்தம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கன் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஒருவேளை வந்து அவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்ட்டை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறாரு, அது வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஆர்ட் வந்து எத்தனை முறை வேணாலும் விற்கலாம். ஆனால் அதை விற்கும்போது ஒவ்வொரு முறை விற்கும்போது எனக்கு 10% கமிஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் வந்து அந்த என்எஃப்டியில் வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா அதை எத்தனை பேர் வாங்கினாலும் அதை திரும்ப எத்தனை பேர் அதை காப்பி பண்ணி விற்றாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மணி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஆர்ட்டில் அல்லது அந்த கண்டென்ட்டில் அது இருக்கிறனால அது அவருக்கு வந்து அந்த ஆர்ட் ஓனருக்கு அல்லது அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணவருக்கு வந்து அது போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் போதும்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதை பற்றி பேசினா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அல்லது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். இந்த என்எஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏகப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பில் வந்து இருக்குது. என்ன ஹைப் அப்படின்னா இப்போ வந்து இந்த டிஜிட்டல் ஆர்ட்லாம் வந்து நிறைய பேர் விற்கிறாங்க. அதில் வந்து இந்த என்எஃப்டி அப்படிங்கிற அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பல கோடிக்கு விற்கப்படுது. ஒரு சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன டிஜிட்டல் ஆர்ட், சின்ன படங்கள், குட்டி கிளிப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல கோடிக்கு வந்து அது விற்கப்படுது. என்ன விஷயம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு மோனோலிசா அப்படிங்கிற அந்த படத்தை ஒரு ஓனர் தான் வச்சிருக்க முடியுமோ அதே மாதிரி இந்த ஆர்ட் வந்து இந்த மாதிரி பிளாக் செயினில் என்எஃப்டி டோக்கனாக வந்து பதிவு செய்யப்படும் போது அது அந்த பர்டிகுலர் டிஜிட்டல் ஆர்ட் வந்து எத்தனை பேர்கிட்ட வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஓனர் வந்து ஒரே ஒருத்தர் தான். அவர் யார் வந்து அந்த டோக்கனை வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் அதுக்கு ஓனர் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஹைப் கொடுக்கப்பட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து இவர் வந்து $500 தான் வாங்கினாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியனுக்கு அவர் வித்திருக்கிறாரு, 20 மில்லியனுக்கு வித்திருக்கிறாரு. இது வந்து பயங்கரமாக வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்களும் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்களும் வந்து நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஹைப் வந்து கொடுக்கப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஒருவேளை கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிக்சர் கிரியேட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்எஃப்டியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு என்எஃப்டி நீங்கள் கிரியேட் பண்ண முடியுது, கிரியேட் பண்ணி உங்களால் வந்து ஒரு சில அமௌண்ட்டுக்கு விற்க முடியுது அப்படின்னா நீங்கள் விற்று வந்து பணம் சம்பாதிங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை வந்து நீங்கள் காசாக்குறீங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் இந்த என்எஃப்டியில் வந்து நான் வாங்கணும் அல்லது இந்த என்எஃப்டியில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா இந்த மோனோலிசா படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு ஒரிஜினல் தான் இருக்க முடியும். ஆனால் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது டிஜிட்டலில் இந்த ஒரிஜினல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ஒன்றும் சூப்பரான ஒரு கான்செப்ட் கிடையாது. டிஜிட்டலில் வந்து என்ன அது ஒரிஜினல்? நீங்கள் வந்து இந்த என்எஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட்டில் போய் எப்போ வேணாலும் சர்ச் பண்ணி எத்தனை கோடிக்கு ஒருத்தர் என்எஃப்டியை வித்திருந்தாலும் அதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த என்எஃப்டியை வச்சிருக்கக்கூடிய அந்த ஓனர் எந்த ஃபார்மேட்டில் எந்த குவாலிட்டியில் வச்சிருக்கிறாரோ அதே குவாலிட்டியில் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் நீங்களும் வந்து அதை உங்களுடைய கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் பெரிய அளவில் வந்து ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படிங்கிறது முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இது வந்து இப்போ ரீசெண்டாக ஹைப் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். பொதுவாக ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நிறைய நேரங்கள் அந்த தேவையில்லாத ஹைப் வந்து இப்போ கொடுக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக தேவையில்லாத ஹைப் கொடுத்து அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு சில ஆட்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு சில நபர்களை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. ஏமாற்றி வந்து அவங்களோட வந்து காசை பிடுங்கிறதுக்கான வேலையை வந்து செய்கிறாங்க. பொதுவாக இந்த ஈபேலெலாம் வந்து பொருள் விற்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈபேல வந்து நிறைய இந்த ஏலம் விடுற மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. அப்படி ஏலம் விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில பொருளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைப் இருக்கும். இது வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு இவ்வளோ கொடுங்க அது கொடுங்க அந்த ஏலம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நிறைய நேரத்தில் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். அதில் வந்து ஒரு 10 பேர் வந்து சேர்ந்துக்கிட்டு நீ வந்து ஒரு பொருளை போட்டுட்டு இந்த மாதிரி நீ வந்து இந்த பொருளை போடு, நான் வந்து பின்னால் உட்காந்து ஏலம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு 10 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு வேறு அக்கௌண்ட்லேருந்து ஒவ்வொருத்தராக வந்து இந்த ஏலத்தை வந்து பயங்கரமாக கூட்டிக்கிட்டே இருப்பாங்க.
அப்போ இதை பார்க்குற ஒரு காமன் மேனுக்கு வந்து இந்த பொருள் வந்து பயங்கரமான ஒரு வேல்யூ உள்ள பொருளாக இருக்கும் போல தெரியுது, நம்மளும் வந்து இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அவங்க வந்து இன்னும் ஒரு சில பேர் வந்து உள்ள என்டர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு இருந்து யாராவது தேர்ட் பர்சன் அதிகமான பணத்தை வந்து அவங்க கொடுக்கும்போது டக்குன்னு வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஏலத்தை முடிச்சு அவங்க வந்து அந்த பணத்தை பிடிங்கிடுவாங்க. இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளை வாங்கினவர் ஏப்பா பயங்கர வேல்யூபிளான ஒரு பொருளை நம்ம வாங்கியிருக்கிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்ப அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நடந்திருக்குது. இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி என்எஃப்டியில் நடந்துட்டு இருக்குது. பயங்கரமான ஒரு ஹைப் கொடுக்கப்படுது. இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு இது பயங்கரமான ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் வாங்குறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு லாபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பல மில்லியனுக்கு அத்தனை மில்லியனுக்கு வாங்கினாங்க, எத்தனை மில்லியனுக்கு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய நியூஸ் வருது. அதை யார் வாங்குறா, அதுக்கு பேக்ரவுண்டில் யார் இருக்கான்னு சொல்லலாம் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியாது. இதை வாங்கிட்டு இன்னும் 10 வருஷத்தில் நீங்கள் 5 மில்லியனுக்கு ஒரு ஆர்ட்டை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அடுத்த 5 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக இந்த டெக்னாலஜியே வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் டவுன் ஆச்சு அப்படின்னா உங்கள் பணம் வந்து வேஸ்ட். 5 மில்லியன் ரூபாய்க்கு ஒரு குரங்கு பொம்மையை கம்ப்யூட்டரில் வாங்கி வச்சுக்கிட்டு அது 5 பைசாவுக்கு திரும்ப வைக்க முடியாமல் போச்சு அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஹைப்பை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐ லவ் டெக்னாலஜி, பட் டெக்னாலஜி ஷுட் ஹெல்ப் பீப்புள். வி ஷுட் நாட் யூஸ் டெக்னாலஜி டு சீட் பீப்புள். ஆனால் இன்றைக்கி பல நேரங்களில் டெக்னாலஜி புரிந்து கொள்ள முடியாத நபர்களை வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏமாத்துறாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இது வரைக்கும் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.